ஹாய் டியர்ஸ், ராகவிஸ் லவ் வைப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கதையின் குரலாய் நான் ஆர்ஜே பிரகதி. கதையோட தலைப்பு இதயத்தின் முகவரி. கதையின் ஆசிரியர் ராகவி. கதைய முழுவதுமா கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியர்ஸ். வாங்க டியர்ஸ், சிறுகதைய கேட்கலாம். இதயத்தின் முகவரி. மாலை நேரத்து மிதமான வெயிலும் காவேரி கரையின் ஈர காற்றும் திருச்சியின் அந்த அமைதியான தெருவை மேலும் அழகாக்கி கொண்டிருந்தன. ஆகாஷ் தன் வீட்டின் மாடிப்படியில் அமர்ந்து தேநீர் அருந்து கொண்டிருந்தான். வயது 30. சென்னையில் மென்பொருள் நிறுவனத்தில் நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் என எல்லாம் இருந்தாலும் அவனுள் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. 5 வருடங்களுக்கு முன் பிரிந்த திவ்யாவும் ஆகாஷும் கல்லூரியில் படித்த போது தீவிரமாக காதலித்தவர்கள். கல்லூரி படிப்பு முடிந்ததும் இருவருமே திருமணத்தை பற்றி யோசிக்க தொடங்கினர். ஆனால் அப்போது விதி அவர்கள் வழியில் ஒரு பெரிய சோதனையை குறுக்கே கொண்டு வந்தது. ஆகாஷின் தந்தை திடீரென ஏற்பட்ட பக்கவாத நோயால் படுக்கையில் விழுந்தார். அது மட்டுமின்றி அவர் தொழில் ரீதியாக செய்திருந்த மிகப்பெரிய கடன் சுமை முழுமையாக ஆகாஷின் தோள்களில் விழுந்தது. அதே நேரத்தில் அவனுடைய தங்கையின் கல்லூரி படிப்பு செலவும் பாக்கி இருந்தது. குடும்பம் நடுத்தெருவுக்கு வரும் நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த சூழலில் ஆகாஷால் தன் காதலை பற்றி சிந்திக்க கூட முடியவில்லை. தன் குடும்பத்தை காப்பாற்ற இரவும் பகலும் உழைக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டது. இன்னொரு பக்கம் திவ்யாவின் தந்தை ஒரு கௌரவமான அரசு அதிகாரி. அவர் ஆகாஷின் குடும்ப சூழலையும் கடன் சுமையையும் கேள்விப்பட்டு, என் பொண்ண உனக்கு கட்டி கொடுத்தா அவ வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். உன் குடும்ப கடனை அடைக்கவே உனக்கு ஆயுசு போயிடும். என்னால என் பொண்ண இந்த நிலைமையில உனக்கு தர முடியாது என்று வெளிப்படையாகவே கூறிவிட்டார். திவ்யா தன் தந்தையிடம் எவ்வளவோ போராடி பார்த்தாள். ஆனால் ஆகாஷே அவளிடம் வந்து, திவ்யா, இப்ப இருக்கிற நிலைமையில என்னால உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. என் குடும்ப பொறுப்புகளே என்ன அமுக்குது. உன் அப்பா சொல்றதும் ஒரு வகையில நியாயம்தான். என்ன மறந்துடு திவ்யா என்று கூறிவிட்டான். தன் குடும்பத்தின் மானத்தை காப்பாற்ற ஆகாஷ் எடுத்த அந்த தியாக முடிவு இருவரையும் நிரந்தரமாக பிரித்தது. அதன் பின் இருவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆகாஷ் சென்னைக்கு சென்று கிடைத்த வேலைகளில் எல்லாம் கடினமாக உழைத்து 5 ஆண்டுகளில் தந்தையின் மருத்துவ செலவுகள், தங்கையின் படிப்பு மற்றும் திருமணம் என அனைத்து கடன்களையும் முழுமையாக அடைத்து முடித்தான். தன் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தான். ஆனால் தன் மனதிற்குள் திவ்யாவின் நினைவுகளை மட்டுமே சுமந்து வாழ்ந்து வந்தான். அன்று மாலை ஆகாஷின் அம்மா அலமேலு மாடியை நோக்கி வந்தார், கையில் ஒரு தட்டு நிறைய பலகாரங்களுடன். ஆகாஷ், என்னப்பா யோசனை? எப்ப பார்த்தாலும் அதே யோசனை தானா என்று மென்மையாக கேட்டார். ஒண்ணும் இல்லம்மா, சும்மா பழைய நினைவுகள். டேய், பெத்த தாய்கிட்டயே மறைக்கிற. அன்னைக்கு நம்ம குடும்ப கடனுக்காகவும் சூழ்நிலைக்காகவும் உன்னோட காதலை தியாகம் பண்ணியே அந்த திவ்யா விஷயம் உனக்கு இன்னும் மறக்கலதானே? ஆகாஷ் அம்மாவை பார்த்து அமைதியாக இருந்தான். அந்த அமைதியே பதிலை சொன்னது. பாரு ஆகாஷ், அன்னைக்கு இருந்த நிலைமையில நம்ம கிட்ட காசு பணம் இல்ல, கடன் மட்டும்தான் இருந்துச்சு. அதான் திவ்யா வீட்டுக்கிட்ட போய் பொண்ணு கேக்குற தைரியம் உனக்கும் இல்ல, எனக்கும் இல்ல. ஆனா இப்ப நீ உழைச்சு நம்ம குடும்பத்தை நிமித்திட்ட. காலம் மாறிடுச்சு. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் ஆசைப்படுறேன் என்றார் அலமேலு. மறுநாள் காலை ஆகாஷின் அத்தை வசந்தா வீட்டிற்கு வந்திருந்தார். முகத்தில் பெரிய புன்னகையோடு, அலமேலு, நம்ம ஆகாஷுக்கு ஒரு சூப்பர் மலர் வந்திருக்கு. பொண்ணு பேரு மேகா, நம்ம பக்கத்து ஊரு தான். பொண்ணு தங்கமான குணம், நல்ல குடும்பம், பையனை பார்க்கணும்னு சொல்றாங்க என்றார். ஆகாஷ் அமைதியாக தன் அறையிலிருந்து வெளிவந்தான். அத்தை, எனக்கு இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் இன்னும் யாரையும் என் மனசுல இருந்து மாத்திக்கல. அத்தை உடனே குறுக்கிட்டு, என்னடா விருப்பம் இல்ல? வயசு 30 ஆகுது, குடும்ப பொறுப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? பொண்ணோட போட்டோவை முதல்ல பாரு என்று ஒரு புகைப்படத்தை ஆகாஷிடம் நீட்டினார். ஆகாஷ் வேண்டா வெறுப்பாக அந்த புகைப்படத்தை பார்த்தான். புகைப்படத்தை பார்த்த கணத்தில் அவன் கைகள் லேசாக நடுங்கின. நெஞ்சம் வேகமாக அடித்து கொண்டது. புகைப்படத்தில் இருந்தது மேகா இல்லை, திவ்யா.
அவனுக்குள் ஒன்றும் புரியவில்லை. குழப்பத்துடன் அம்மாவையும் அத்தையையும் மாறி மாறி பார்த்தான். அம்மா அலமேலு புன்னகையோடு பேசத் தொடங்கினார். என்னடா, அதிர்ச்சியா இருக்கா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிரிஞ்ச அப்புறம் திவ்யாவுக்கு அவங்க வீட்டுல எத்தனையோ பணக்கார வரன் பார்த்தாங்க. ஆனா அவ யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கல. ஆகாஷ் அதிர்ச்சியுடன், என்ன சொல்றீங்கம்மா என்றான். ஆமா ஆகாஷ், அன்னைக்கு திவ்யா அவங்க அப்பா கிட்ட தைரியமா, ஆகாஷ் அவனோட சுயநலத்துக்காக என்னை விட்டுட்டு போகல, அவனோட குடும்ப பொறுப்புக்காகத்தான் என்னை பிரிஞ்சான். அப்படிப்பட்ட உண்மையான மனுஷனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவனோட கடன் எல்லாம் முடிஞ்சு அவன் என்னை தேடி வருவான். இல்லைன்னா நான் வாழ்நாள் முழுக்க தனியாவே இருந்துடுவேன்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கா இன்ன வரைக்கும். 5 வருஷமா அவங்க அப்பா எவ்வளவோ வற்புறுத்தியும் அவன் அந்த விஷயத்த மாத்திக்கவே இல்ல. அத்தை வசந்தா தொடர்ந்தார். நீ இப்ப எல்லா கடனையும் அடைச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்ட. விஷயம் திவ்யாவோட அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கு. உன்னோட உழைப்பையும் குடும்பத்துக்காக நீ பண்ணுன தியாகத்தையும் பார்த்து அவரே மனசு மாறிட்டாரு. தன் பொண்ணோட பிடிவாதமும் அன்பும் எவ்வளவு உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரே தான் உனக்கு இந்த வரனை கொண்டு வர சொன்னாரு. உன் மனசுல இன்னும் திவ்யா இருக்காளான்னு சோதிக்கதான் உங்க அம்மா இந்த நாடகத்தை ஆடினது. ஆகாஷின் கண்களில் அணை உடைந்த வெள்ளமாய் கண்ணீர் துளிர்த்தது. தன் குடும்ப சூழ்நிலைக்காக தான் செய்த தியாகத்திற்கு திவ்யாவின் மாறாத அன்பும் காத்திருப்பும் இவ்வளவு பெரிய பரிசை கொடுக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த 2 நாட்களில் இரு வீட்டு பெரியவர்களும் சந்தோஷமாக சந்தித்து பேசினர். பழைய கசப்புகள், வறுமை தந்த பயங்கள் எல்லாம் மறைந்து சொந்தங்கள் ஒன்றிணைந்தன. நிச்சயதார்த்த நாளன்று பட்டுப்புடவையில் தேவதையாய் அமர்ந்திருந்த திவ்யாவை பார்த்தான் ஆகாஷ். அவள் அருகே சென்று மெதுவாக, ஏன் திவ்யா, நான் வருவேனா மாட்டேனான்னு தெரியாமலே இத்தனை வருஷம் எனக்காக காத்திருந்தையா? நான் வரலனா என்ன பண்ணியிருப்ப என்று சற்றே கலக்கமாகவும் அதே நேரம் ஒருவித ஆர்வமாகவும் அக்கேள்வியை கேட்டான். திவ்யா அவனை நிமிர்ந்து பார்த்து கண்களின் அன்பை தேக்கி சொன்னாள். உண்மை காதலுக்கு காத்திருத்தல் சுமை இல்ல ஆகாஷ், அது ஒரு நம்பிக்கை. தன் குடும்பத்தை காப்பாத்த தியாகம் பண்ணுன உன்னோட நல்ல மனசுக்கு கடவுள் கண்டிப்பா உன்னை என்கிட்ட திரும்ப கொண்டு வருவான்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் மனசு எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆகாஷ் அவளின் பதிலில் புன்னகைத்தான். குடும்பத்தின் ஆசீர்வாதத்தோடும் சூழ்நிலைகளை வென்ற மாறாத காதலோடும் இருவரின் புதிய வாழ்க்கை அழகாக தொடங்கியது. கதை முற்றும்.